அந்த டெபிட் கார்டு செஷன்லேயே நம்மளுக்கு வந்து கார்டோட லிமிட் செட் பண்ணுறதுக்கு செட் கார்டு கண்ட்ரோல் அண்டு யூசேஜ் லிமிட்ஸ் வந்து நம்ம கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணால் நம்மளுக்கு இந்த கார்டோட யூசேஜ் வந்து எவ்வளோ செட் பண்ணலாம் அப்படின்ற ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு வரும். நாம் செட் கார்டு கண்ட்ரோலை வந்து கிளிக் பண்ணிட்ட பின்னாடி நம்மளுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் நம்ம கார்டோட நம்பரை வந்து நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தோன்னா நம்மளுக்கு அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த கார்டோட அதிகபட்ச ஏடிஎம் லிமிட் வந்து 1 லட்ச ரூபா. அதுக்கப்புறம் இந்த கார்டை வந்து யூஸ் பண்ணி ஷாப்பிங் வந்து 5 லட்ச ரூபா வரைக்கும் நம்ம பண்ணலாம். இல்லை நாம் வந்து அந்த லிமிட்டை விட கம்மியாக வந்து நம்ம லிமிட்டை செட் பண்ணணும்னா இந்த பேஜில் தான் நம்மளால் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். நம்ம பண்ண போகிற லாகின் வந்து மிந்த்ராவோட லாகின். ஸோ மிந்த்ராவோட மொபைல் நம்பரை வந்து யூசர் நேமாக நம்ம போட்டுட்டு கண்டினியூ கொடுக்கணும். அதுக்கப்புறம் மொபைல் நம்பரில் வந்திருக்க ஓடிபி வந்து நம்ம கொடுத்துட்டு என்டர் கொடுக்கணும். அப்புறம் ப்ராடக்ட் வந்து டெலிவரி பண்ணுறதுக்கு கான்டாக்ட் டீட்டெயில் வந்து கேட்குறாங்க. ஸோ நம்மளோட நேம், மொபைல் நம்பரு, அதுக்கப்புறம் நம்மளோட அட்ரஸ்ஸு அது எல்லாத்தையுமே கொடுத்து நம்ம வந்து அட்ரஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து ப்ரொசீட் கொடுக்குறோம். அட்ரஸ் டீட்டெயில் கொடுத்துட்டு பின்னாடி மறுபடியும் நம்மளுக்கு பேமெண்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகுது. இதில் நம்ம கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் வந்து நம்ம கொடுக்கணும். கொடுத்துட்டு பின்னாடி நம்மளுக்கு பேமெண்ட் மோடில் வந்து கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நம்மளுக்கு டீட்டெயிலாக வந்து கெட் 5 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்து HDFCயோட லோகோ போட்டிருக்காங்க. இதில் நம்ம HDFCயோட கார்டு டீட்டெயில் கொடுத்தா மட்டும்தான் நம்மளுக்கு 5% ரிவார்ட் பாயிண்ட் வந்து கொடுப்பாங்க. இது வந்து கிரெடிட் கார்டாகவும் இருக்கலாம், இல்லை வந்து டெபிட் கார்டாகவும் இருக்கலாம். எந்த கார்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து பேமெண்ட் பண்ணாலும் நம்மளுக்கு இந்த 5 ரிவார்ட் பாயிண்ட் வந்து கிடைக்கும்.